வட்டம் தண்ணிக்குள்ள உடனே வெளியில் வந்துடும், வெயிட்லெஸ் தானே. அதனால் அது 3 கல்லை வச்சு அமுக்கி அந்த ஒரு உரப்பை மாதிரி இருக்குல்ல பை, அதை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து அது நிற்கும். அப்போ நான் இன்னைக்கு ஊற போடுற நேரத்துக்கு ஊற போட்டோம்னா நாளைக்கு மார்னிங் இதுக்கு ஈஸியாக இருக்கும். 18 மணி நேரம் மட்டும் கணக்கு வச்சுக்கணும் குறைஞ்சது. 24 மணி நேரம் 30 மணி நேரம் கூட ஊறலாம், ஒரு 2 டேஸ் கூட ஊறலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குல்ல இந்த கூடையில் வந்து தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காற்றம் இப்போ விரிச்சு அப்படி உதறி விட்டோம் அப்படின்னா, இப்போ மழை காலம் அப்படின்னா 1 ஹவராவது அது இதுவாகும். எப்படின்னா ஈரை வந்து இந்த எடுத்து இப்படி புழிஞ்சோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆனால் துடையில் கையில் லேசாக ஈரம் இருக்கும். இந்த புளியையில் அந்த தண்ணி வந்து சொடிச்சதாக வடியும்ல ஈரமாக இருக்கையில் வைக்கணும், அது வரக்கூடாது. வராமல் கையில் இப்போ தொட்டோம் அப்படின்னா கையில் ஈரம் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கணும், 65% ஈரம் இருக்கணும்னா அதுதான் வந்து நம்ம பார்க்குறது. நினைக்கும் இந்த இது வச்சு பார்த்துட்டே இருக்க முடியாது எவ்வளோ ஈரம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து பரப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம அந்த மாதிரி தூக்கி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து போட்டுட்டு கொண்டு வெட்டாங்கி கட்டினோம்னா ஒரு 10 டேஸ் வரை அப்படி இருக்கும். இந்த பூச்சி வராமல் இருக்க பார்த்துக்கணும். இல்லை இப்போ எங்கள் வீட்டை சைடு பார்த்தா இந்த கம்மி பூச்சிகள் நிறைய வரும். இந்த மழை காலத்தில் வெயில் காலத்தில் அந்த சின்ன சின்ன வண்டெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கான்னு மட்டும் தினைக்கும் போய் பார்த்துட்டு வரணும். 10 டேஸ் கழிச்சு பார்த்தா அந்த ஒயிட் கலரில் பூஞ்சல் மாதிரி வந்துருக்கும். அதுலேருந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும் 10ஆவது நாள்லேருந்து. அந்த அதாவது ஒரு சில நேரத்தில் அந்த கெட்ட பங்கை வந்துச்சு அப்படின்னா ஒரு 12 நாள் கூட வரும். இந்த ஒயிட் பங்கை வர்றதுக்கு 12 நாள் கழிச்சு அது ஒயிட் பங்கை வர்றதான் நம்மளுக்கு கணக்கு. 10 நாள் அப்படின்னு கரெக்டாக 10 நாள் கிடையாது. அந்த ஒயிட் பங்கை வந்தால் தண்ணி அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 17ஆவது நாள்லேருந்து நம்ம பறிக்கிறோம். 15ஆவது புது சிறுசாக வரும். 17ஆவது நாள்லேருந்து நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்டால் விதையை காமிச்சிருங்க ஃபஸ்ட்டு. விதை அந்த பை இதான் வந்து விதை இப்படி அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து 1 கிலோ விதை. சுற்றி காலாளுக்கு 1 கிலோ. பால் காலம் விதையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்து வாங்கினேன் என்ன லேப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிப்பி காலம் விதை. அவங்க இப்படி இந்த இதில் இந்த பஞ்சு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும். இதே இது 250 கிராம் 350 கிராம்னு இருக்குது. சின்ன சின்ன பாக்கெட்லாம் இருக்கும். இது வந்து 1 கிலோ. அம்மா ஊட வீடியோ எடுக்க சைடில் இதான் 1 கிலோ விதை. இதை வந்து கட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். இது போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மிச்சம் இருக்கும்ல, கரெக்டான அளவு போட முடியாது. மிச்சம் இருக்குது அப்படின்னா நல்லா சேஃபாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப உள்ளுக்கு காற்று போணுச்சு அப்படின்னாலும் இந்த விதை வந்து கடாக பார்க்கும், கெட்டு போனது பார்க்கும். அந்த கெட்டு போன வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல கலர் வராமல் பிளாக் கலரில் ஒயிட் கலர் வராமல் பிளாக் கலரில் கெட்ட கலர் வந்துடும். அது வந்து விஷ கலராக மாறிடும். இப்போ ஒரு பெட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பெட்டில் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கணும். ஒயிட்டாக இருந்தால் தான் வந்து அது நல்ல பெட்டு, அது வந்து நல்ல கலர் வரும். ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கெட்ட கலர் வரும்போது அந்த பெட்டு வந்து கெட்டு போச்சு அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 2-3 நாள் பார்க்கணும். பார்க்கையில் அந்த ஒரு சில நேரம் என்ன பண்ணும், பாதி பெட்டு வந்து நல்ல பெட்டாக இருக்கும், பாதி வந்து நல்லா இருக்கும், பாதி வந்து கருப்பாக இருக்கும். அப்போ நம்ம இது பாதி வரும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி மற்ற பெட்டுகளையும் கெட்டால் வச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை தூக்கி போட வேண்டியதுதான். ஒரே ஒரு பெட்டில் வர்றது வேஸ்ட்டாக போகுது, பாதி வரும் பாதி வராது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பாதி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு எடுத்துரும். அப்போ ஒயிட் கலரில் இல்லை ஒரு பெட்டு ஒரு 17 நாள் கழிச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு எந்த பெட்டு ஒயிட் கலரில் இருக்கோ அதை மட்டும் வச்சோம்னா அது ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். 2 மாதம் வரை ஈல்டு வரும். 10 டேஸ் கழிச்சு 2 மாதம் வரை ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விதையோட தன்மை அதில் இருக்கிற வர காளான் வந்துகிட்டே இருக்கும். அதை வரை நம்ம பார்த்துட்டு தூக்கி போடுவோம். எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறாங்க. உட்காந்து போட கிரீமில் கலக்கும். இதுதான் இந்த பை. இந்த பை எப்படி போடணும் அப்படின்னா இந்த பையோட அளவு வந்து 12க்கு 24. காளான் போடுறதுலேயே தனியாக ஒரு பை இருக்குது. நாங்கள் மதுரை தான் வாங்கணும். 12க்கு 24 கேட்டாலே அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த அளவில் உள்ள பையை போட்டால் தான் வந்து இந்த உருளை வந்து வர முடியும். அளவு பெருசாகவோ சிறுசாகவோ போட்டோம்னா இந்த அளவு பெட்டு வராது. இந்த கணக்காகவும் நம்மளால் போட முடியாது. சின்ன பெட்டாக இருந்தால் சின்ன பையா இருந்தால் என்ன அப்படின்னு போடுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அளவு தெரியாது. அந்த உருளையோட அளவு இருந்தால் தான் அந்த
காளான் வர்றதுக்கு ஈஸியாக. அதனால் 12-24 நிறைய போட்டு 12-24 நம்ம கேட்டாலே அதுக்கு இந்த பையோட ஆக்கலாம். இந்த கையை வந்து அவ்வளவுக்கு ஹைட் அப்படி போட்டுட்டு கோடையில் என்ன பண்ணணும் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹைஜீனிக் அதிகம் தேவை. அப்படி இருந்தால் தான் வந்து கெட்ட சந்தை வராது. இப்போ வந்து நம்ம வீட்டே இருக்கோம், குளிக்காத வந்து எல்லாத்துக்குமே வேர்வை அந்த ஸ்மெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி செய்யணும் சேர்த்து போட்டோம்னா நிறைய கெட்ட சந்தை வரும். கையை போய் உள்ள அவ்வளவுக்கு இழுக்கிறோம். இப்போ நம்ம கையில் வேர்வையோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நாங்கள் பெண்கள்லாம் சமைச்சிட்டு இருக்கோம், சமைக்கையில கையில் ஏதாவது படம் வைக்கும். அதே கையில் கழுவாமல் போய் உள்ள இவ்வளோ தூரத்துக்கு விட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்னா அது கெட்ட சந்தை வரும். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹைஜீனிக்காக சோப்பு போட்டு கையை கழுவிட்டு இந்த பொருட்களை இந்த இதை வந்து நான் 1 வீக் ஒன்ஸ் வந்து பெட்டால் போட்டு இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த பாக்ஸில் விலை சுற்றி இருக்கணும். இது வந்து ஓட்ட போட்டு வச்சுக்கிறேன். நான் 7 வருஷம் நான் வச்சுருக்கேன். இது அடிக்கடி பெட்டால் தண்ணியில் எடுத்து காய போட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் 1 வீக் ஒன்ஸ் வந்து பெட்டால் போட்டு கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது. பெல்லி வச்சுது இந்த பூச்சியெல்லாம் வரும் தானே. பெல்லி எங்கேயாவது ஒரு குட்டி இதெல்லாம் செய்யும். போன 1 hour ஆகும். அப்போ வந்து வரத்தானே செய்யும். இப்போ அதில் உள்ள அது பங்கை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பெட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சரௌண்டிங் கொஞ்சம் 1 வீக் இருக்கேன். இப்போ இப்போ கை வந்து இப்படி வந்துருச்சா, இதில் தான் கொஞ்சம் எல்லாம் போடணும். போட்டு வச்சு விட்டோம் போட்டு இந்த வந்து என்ன பண்ணணும், இது வந்து கட்டியாக இருக்குது இல்லையா, நான் வந்து இப்படி இப்படி எடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக எல்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த விதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் இது பண்ணுச்சு. இந்த விதையே இன்னொரு 20 நாள் ஆனதுன்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சு. கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா ஒன்றுனா விட்டுட்டோம். விதை வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஒன்றுனா போட்டு வைக்கணும். கட்டி கட்டியாக நிறைய அள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விதை ஒரு அப்போ விலை வந்து அதிகமாக செய்யும். அப்போ ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 6 பெட்டால் போடணும். 1 கிலோ பாக்கெட்டுக்கு 6 பெட்டு போட்டால் தான் நமக்கு வந்து லாபம் வரும். நம்ம வந்து 3 பெட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் லாபம் இல்லை. இந்த விலை வந்து 150 ரூபா. அப்போ 150 ரூபா இந்த இது கேரி பேக்கு, ரப்பர் பேண்டு, வைக்கோல் இதெல்லாம் சேர்த்தோம்னா 130 ரூபா 140 ரூபாய்க்குள்ள வரணும் ஒரு பெட்டோட விலை. அதில் இருந்தால் நம்ம லாபம் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விதையை வந்து நல்ல விதையாக பார்த்துவாங்க. இந்த விதை வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தால் தான் நல்ல விதை. இதே இது இந்த கொஞ்ச நாள் போனோன்னா ஒரு எல்லோ படங்கிற மாதிரி வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னா பிளாக்காக இருக்கும். இப்போ விதை வாங்கையில் எல்லோ இருக்கா ஒயிட்டாக இருக்கா. இப்போ இதே ஒயிட்டாக இருக்குது. நானே இந்த ஒரு 10 நாள் வச்சுருந்தேன் அப்படின்னா அதோட தன்மை இன்னும் கொஞ்சம் குறைய தானே செய்யும். அப்போ என்ன பண்ணாலும் நம்ம நல்ல வாங்கையில நல்ல விதையாக வாங்கணும். கொஞ்சம் இது பண்ண பார்க்கையில கொஞ்சம் குழப்பலாம் தான் இருக்கும். அந்த மாதிரி வாங்கணும். நம்ம வச்சு உடனே
போட்டோம் அப்படின்னா 20 நாள் கழிச்சு நிறைய அப்படி வந்துடும், சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ வாங்கி நம்மளே போடுறதுக்கு நம்ம வீட்டில் 20 நாள் தாங்கணுமா அப்படின்ற பார்த்து முதல்ல வாங்கி நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம 20 நாள் கழிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வாங்கலே எல்லா முறையில் வாங்கினா நம்ம வீட்டுக்கு வந்து 20 நாள் கழிச்சு பிளாக் கலரில் மாறிடும். அந்த விதையை போடக்கூடாது. இப்போ இந்த விதையை வந்து நல்லா உளுத்து வச்சுட்டோம்னால அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விதை வந்து நம்மளுக்கு பால் ட்ராப்பாக இருக்கும். இப்போ வயலே போடுவோம், ஒரே இடத்துக்கு சும்மாலாம் போட்டோம்னா அந்த நாற்று நிறைய வராது. பரவி போட்டால் தான் ஒன்று ஒன்றா வரும். அதே மாதிரி தான் இதில் உள்ளது. கட்டிகிட்டே இருக்கா, இதை வந்து நல்லா வளர்த்துக்கணும். இது வந்து பச்சை வைக்க போட்டு கட்டுறேன், ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு காய வச்சு உலர வச்சு வச்சுருக்கேன். பச்சை போட சாமி வைக்கணும்னா அழகாக சும்மா தலைக்கு பானைக்கு சும்மா வச்சுக்கோங்கள, அந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா கரெக்டாக அப்படி வந்துடும். பார்த்தா ஒரு கையோட அளவு இந்த இன்ச்சு மட்டும்தான் இருக்கணும். இந்த இன்ச்சு தான் இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அப்படின்னா அடுத்தடுத்து வைக்க வைக்க நம்மளுக்கு உருவாயிடும். இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால இப்போ காஞ்சனா 2 சுருள் வச்சாதான் உள்ள அமுகும். பச்சையோ காய மாட்டேன், உள்ள அமுக மாட்டேங்குது. ஈரமாக இருந்துச்சாக்க நல்லா அமுகிடும். அடுத்து என்ன பண்ணணும், முருங்கை இவ்வளோதான் அள்ளணும். நிறைய வந்து அள்ளணும் அப்படின்னா வந்து விதை பால் காயும், ஒரே இடத்துல நிறைய அள்ளணும். இப்படி ரவுண்டாக பிடிச்சி தெரியுதாப்பா, தெரியுதா? பச்சையாக இருக்கிறனால ஈரம் அப்படின்னா அமைஞ்சிருந்தா அந்த ஃபஸ்ட்டுலேயே போடுவது அழகாக தெரியும். வெட்டை போட்டுருக்கேன், நேற்று போட்டது, நேற்று தான் போட்டது, அதை பார்த்தா உங்களுக்கு வடித்த என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு கைக்கு எடுத்து அதே மாதிரி வடுத்த லேயர் போடணும். இப்படி 5 லேயர் போட்டுட்டு மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டணும். போட்டால் முடிச்சிடவா அப்படி ஒரு நிமிஷம் முடிச்சது ஒன்று கொண்டு வந்து காமிச்சிருங்க. அப்படியா? அப்போ இது போடுமா? போதும். இது 1 hour போடுங்க.